வணக்கம். அனைவருக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். என் தந்தைக்காக நான் எழுதிய வரிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் குழந்தை பருவம் முதல் தங்கள் பேர குழந்தைகள் வளர உங்கள் தொடைகளில் ஏற்றி பாடிய தாலாட்டு உலகின் தாயின் தாலாட்டையும் மிஞ்சியது. இதுவரை மற்ற பண்டிகைகளில் கொடுக்கும் துணிகளைத்தான் நீங்களாக தைத்து போட்டுக்கொண்ட நினைவே தவிர உங்களுக்கு என்று ஒரு பண்டிகைக்கும் புத்தாடை வாங்கிய நினைவில்லை. ஆனால் இருப்பதிலேயே விலையுயர்ந்த ஆடைகளை நாங்கள் கேட்டாலும் மறுத்ததில்லை. இன்று நான் 5 நட்சத்திர ஹோட்டல்களில் உணவு உட்கொள்ளும் அளவிற்கு வளர்ந்தால் கூட ஒரு நாளும் ஒருவேளை ஹோட்டல் சாப்பாடு விருப்பமாய் கேட்டதில்லை. 60 வயது ஆன பின்பும் இதுவரை ஒரு திரைப்படம் காணக்கூட என்னோட திரையரங்கிற்கு வந்ததில்லை. அருந்து போன செருப்பையே தைத்து திரும்ப அணிய செய்வீர்களே தவிர இதுவரை நாங்கள் திட்டாமல் ஒரு ஜோடி செருப்பு கூட வாங்கியதில்லை. 3 ரூபாய் சம்பளம் வாங்கிய காலத்திலும் சரி, 3 லட்சம் சம்பளம் வாங்கியும் காலத்திலும் சரி, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நடுநிலையாக வாழ்ந்து காட்டுபவர் நீங்கள்தான். ஊரில் தெருவிளக்கு, சாலை வசதி இல்லாத காலங்களில் மழை காலத்தில் இடுப்பளவு நீரில் எங்களை ஒரு தோளிலும் மிதிவண்டியை மறு தோளிலும் சுமந்து ஓடையை கடந்தது இன்னும் நினைவில் இருக்கிறது. 3 பெண் பிள்ளைகள். பொட்ட பிள்ளைகளை எதுக்கு படிக்க வைக்கிறாய், அடுத்த வீட்டிற்கு அடுப்பு ஊதச் செல்பவர்களை என்று ஏளனமாக பேசிய வாய்களை எல்லாம் இன்று எங்களை வளர்த்து என்ஜினியர், செவிலியர் என்று ஆக்கி வாய்ப்பிழக்க வேடிக்கை காண வைத்து விட்டீர்கள். அவமானங்களை சட்டையாக கழட்டி வீசிவிட்டு, விமர்சனங்களை சாட்டையால் விளாசிவிட்டு, அடுத்த வேளை உணவில்லாத போது கூட மனம் தளராமல் உழைத்து இன்று ஊர் மரியாதை செய்யும் அளவிற்கு உயர்ந்தது அவ்வளவு எளிதாய் இல்லை என்பதை நாங்கள் சிறுவயது முதலேயே பார்த்ததாலோ என்னவோ. வலிமை என்னும் சொல்லை உங்களிடம் இருந்து பாடமாய் பெற்று எத்தனை துயர் வந்தாலும் அவைகளை கலை போல் பிடுங்கி வீசிவிட்டு நகர கற்றுக்கொண்டோம். உங்களை மட்டுமே பார்த்து வியந்து வளர்ந்ததாலோ என்னவோ இன்றும் எந்த திரைமோகமும் இல்லாமல் நீங்கள் மட்டுமே என் நாயகனாக தெரிகிறீர்கள். எங்கள் முதல் ஆசான் நீங்கள், எங்கள் முதல் நாயகன் நீங்கள். ஒன்றாய் அமர்ந்து கொஞ்சி பேசிய நினைவுகள் இல்லை, ஒன்றாக சுற்றுலா சென்று மகிழ்ந்ததில்லை. ஆனால் எங்கள் பள்ளி கல்லூரி சுற்றுலாக்களை ஒருபோதும் நீங்கள் மறந்ததும் இல்லை, மறுத்ததும் இல்லை. ஆண்களோடு பேசாதே, ஆட்டம் போடாதே, அரைகுறை ஆடை உடுத்தாதே என்று ஒரு நாளும் ஆணாதிக்கம் செலுத்தியதில்லை. ஆனாலும் இவைகளை அளவாக கையாள தகுந்த ஒழுக்கத்தோடு எங்களை வளர்த்துள்ளீர்கள் என்பதே உங்கள் சிறப்பு. பணம் என் பொறுப்பு, படிப்பு உங்கள் பொறுப்பு என்று மட்டுமே கூறி எங்களை படிக்கச் செய்தீர்கள். திருமணமான போதும் கூட எங்களுக்கு தேவையானதை கேட்டால் இல்லை என்று நீங்கள் மறுத்ததே இல்லை. என்னிடம் அளவாய் பேசினாலும் பேச்சு மேடைகளில் நான் பேசிய போதெல்லாம் மகிழ்ச்சியில் நீங்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்ததை பள்ளி தோழிகள் சொல்லும் போது அளவில்லாமல் மகிழ்ந்திருக்கிறேன். எத்தனை தந்தைகள் பூமியில் இருந்தாலும் எங்கள் தந்தையாய் நீங்கள் செய்கின்ற தியாகங்களை சொல்ல இந்த ஒரு தந்தையர் தினம் போதாது. மீண்டும் ஒரு ஜென்மம் நான் பிறந்தால் நான் தந்தையாகவும் நீங்கள் என் மகளாகவும் இறைவனை வேண்டுகிறேன். உங்களுக்கான நன்றி கடனை நான் செலுத்த. தந்தையர் தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.